கரும்பு விவசாய சின்னம் கோரிய மனுவை அவசரமாக விசாரிக்க கோரி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வெங்கடேசன், வணக்கம். மக்களவை மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் வகையில் கரும்பு விவசாய சின்னத்தை தங்களுக்கே ஒதுக்க கோரி நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் சார்பில் ஒரு மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மேல்முறையீடு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த 15ஆம் தேதி தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு பதிலளிக்க உத்தரவை பிறப்பித்து ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த விசாரணையை தள்ளி வைத்திருந்தது. இதனிடையே நேற்று முன்தினம் தேர்தல் ஆணையம் மக்களவை தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டது. தமிழகத்திற்கான அந்த மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 20ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் இந்த மனுவை அவசரமாக விசாரிக்க கோரி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பதிவாளருக்கு ஒரு மின்னஞ்சல் சனிக்கிழமையே எழுதப்பட்டது. இதை சுட்டிக்காட்டி இந்த மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என இன்று மீண்டும் முறையிடப்பட்டது. இந்த முறையீட்டை ஏற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இன்றைய விசாரணையின் நிறைவில் அந்த அவசரமாக விசாரிக்க கோரும் அந்த மின்னஞ்சலை பார்த்து உரிய முடிவை எடுத்து தெரிவிப்பதாக தற்போது தெரிவித்துள்ளார். எனவே இந்த மனு நாளை விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.